ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் சமையல். டுடே வாங்க நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை வச்சுட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானா 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா 10 சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த பச்சை மிளகா காரமே இருக்காது. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது, இஞ்சியும் பூண்டையும் தட்டி தான் போடணும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 2 சேர்த்துருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து இது மாதிரி மசிச்ச ஸ்டேஜில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குறதுக்காக போடணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுக்காக போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதே டம்ளரால் 1.5 டம்ளர் மறுபடியும் தண்ணி ஊற்றணும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். நல்லா கெட்டியாக இந்த பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். நல்லா டேஸ்ட்டான மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாங்க பூரி போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சின்ன சைஸ் பூரி போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா பூரி ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி, பூரி, உருளைக்கிழங்கு மசாலா. நம்ம வீட்டில் சண்டே காலை டிஃபன் இது தான். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.